நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோடைய பயோகிராஃபின்ட்டு எல்லோரும் தான் வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, நடிகை மஞ்சரியை பற்றி தான் எல்லோரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்கள பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நடிகை மஞ்சரி அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக யாருக்குமே தெரியாது. ஆனால் கோலங்கள் ஆனந்தி அப்படின்னு சொன்னால் தெரியும், அலைகள் சிந்து அப்படின்னு சொன்னால் தெரியும், சொல்லப்போனால் அண்ணாமலை தமிழரசின்னு சொன்னால் கண்டிப்பாக ரொம்ப நாளாகவே தெரியும். அந்த அளவுக்கு நெகட்டிவ் ரோல் மூலிமா எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சி இப்போ வரைக்கும் இவங்களை எங்கே பார்த்தாலும் திட்டு வாங்குற அளவுக்கு தான் இவங்களுடைய கேரக்டர் எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிருக்கு. சொல்ல போனா இவங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா, அதாவது இங்க இல்லைங்க, சிங்கப்பூர்ல போனா கூட ஷேர் தூக்கி அடிச்ச கதெல்லாம் கூட இருக்கா. அது மட்டும் இல்லாம இவங்க குண்டா இருக்கும்போது இவங்க ஏதோ நோயால பாதிக்கப்பட்டதாகவும், இப்போ இவங்க மொட்டை அடிச்சு இருந்த இன்டர்வியூஸ்லாம் பார்த்து அது உள்ள கண்டென்ட்டே பார்க்காம நிறைய பேர் இவங்களுக்கு கேன்சர் வந்துடுச்சோ அதனால தான் இப்படி ஆயிட்டாங்களா, இப்போ எப்படி இருக்காங்க, எதை இப்படி ஆயிட்டாங்க, இது போல கேள்விகள் வர வகையில தான் நிறைய பேர் இவங்களுக்கு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஆனா உண்மையை சொல்ல போனா இவங்களுக்கு கேன்சர்லாம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி நோயால் எதுவும் பாதிக்கவும் படலைங்க. இவங்க கேன்சர் பேஷண்ட்டுக்காக இவங்களுடைய முடியை தானமாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு வேண்டுதலும் இருந்திருக்கு. அந்த வேண்டுதலால் மட்டும்தான் அதை கடவுளுக்கு கொடுத்து குப்பையில் போடுற முடியை இங்கே குழந்தைங்களுக்காக அவங்க நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கணும். அது மட்டும் கிடையாது, அது அவங்களுக்கு விக்கு மாதிரி ஏதாவது ரெடி பண்ணி தருவாங்க. ஸோ இதனால தான் நான் கொடுத்தேன், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. அதே மாதிரி எனக்கு நோய் வந்திருந்தப்போ நிறைய ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. அதை பற்றிலாம் நான் கேர் பண்ணல. ஏன் அதை பற்றி பேசலாம் அப்படின்னா, ஒரு விஷயம் இருந்தால் தான் அதை பற்றி நம்ம கிளாரிஃபை பண்ணணும். அது இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி நான் என்னத்தை கிளாரிஃபை பண்ணுறது, அதனால தான் அதை அப்படியே விட்டுட்டேன். அது மட்டும் இல்லாமல் என்னை பற்றி வந்து நிறைய காசிஃபாக இருக்கட்டும், நெகட்டிவான கமெண்ட்ஸாக இருக்கட்டும், எதை பற்றியுமே நான் என்றைக்குமே கேர் பண்ணதே கிடையாது. இப்படி அவங்க போல்டான ரிப்ளைவை கொடுத்துருக்காங்க அந்த இன்டர்வியூவில். அது மட்டும் கிடையாதுங்க, இவங்க ரியல் லைஃப்லையும் ரொம்ப ரொம்ப போல்டான லேடியாக தான் இருக்காங்க. சொல்லப்போனால் இவங்க எந்த அளவுக்கு சின்ன வயசில் கோவக்காரியாக இருந்தாங்களோ, இப்போ அவங்களுடைய மகளுக்கு 17 வயசு ஆகுதான். அவங்களுடைய சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ரொம்ப 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 பல மடங்கு கோவத்திலே தான் வளர்ந்தாங்களாம். இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு இவங்க சொல்லி புரிய வைக்கும் போது தான் இவங்க அவங்களுடைய லைஃப்பில் எப்படி இருந்தாங்கன்னு தெரிய வந்துதான். இவங்க சிங்கப்பூரில் தான் பிறந்து வளர்ந்துருக்காங்க. நடிக்கிறதுக்காக மட்டுமே இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இவங்கள மாதிரியே ஒருத்தங்க இருக்காங்கன்ட்டு நிறைய பேர் சிங்கப்பூரில் நினச்சிட்டு இருந்தா, அட இவங்க தான் அவங்கன்றதே இவங்க நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்காங்க. சொல்ல போனால் இவங்களுடைய ஃபேமிலி சர்க்கிள்லேயே ஒரு சிலர் இந்த கோலங்களில் ஆனந்தின்னு ஒரு பொண்ணு நடிச்சிருக்கோம், அந்த பொண்ணு மாதிரியே நீ இருக்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய சீரியலில் இந்தியாவில் நடிச்சிட்டு இருந்தது தெரியுமா, இப்போ என்னாச்சுன்னே தெரியல, அந்த பொண்ணு பார்க்க உன்ன மாதிரியே இருக்கும் அப்படின்ட்டு மஞ்சரி அவர்களை பார்த்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்களாம். அது நான் தாங்க, நான் இந்தியன் கிடையாது, சிங்கப்பூரியன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ஃபுல் நேம் மஞ்சரி வினோதினி. இவங்க எப்படி இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே இவங்களுக்கு கதை எழுதுறது ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அந்த கதையை எழுதி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுப்பாங்களாம். அவங்க நாடகம் நடிக்கிறது அந்த மாதிரிலாம் இருந்துதான். நாளாக இந்த கதையை எழுதி இவங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கொடுக்கும்போது அவங்க ஷார்ட் ஃபிலிமாக எடுக்கிறது, இல்லை சீரியலுக்கு யூஸ் பண்ணிக்கிறது, ஏதாவது இவங்க மூலமா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பயனடைஞ்சிருக்காங்க. இவங்க ஹீரோயினா நடிச்ச அகல்யா இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஃபேமஸான சீரியல். அதுலேயும் டைட்டில் சாங்லாம் பின்னி படல் எடுத்திருப்பாங்க. அப்போவே இந்த டைட்டில் சாங்கை போட்டாலே போதும் போயிட்டு முன்னாடி உட்காந்துருவாங்க டிவி முன்னாடி. அந்த அளவுக்கு டைட்டில் சாங் மூலமா ஃபேமஸான சீரியலில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரியல் அகல்யா சீரியல். இவங்க இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா வில்லியா ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அதனால என்னவோ இவங்களுக்கு வில்லியா நடிக்க தான் ரொம்ப பிடிக்குமோ, தொடர்ந்து வில்லியாவே நடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் ஹீரோயினாக தான் நடிச்சிருக்காங்க. ஸோ நம்மளுடைய சேனல்லேயே முன்னாடி ஒரு பயோகிராஃபியில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உறவுகள் தான் இவங்களுடைய முதல் சீரியல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் உறவுகள் கிடையாது. இவங்களுடைய முதல் சீரியல் பார்த்திங்கன்னா கிருஷ்ணதாசி. இந்த சீரியலில் இவங்க அம்மா கேரக்டரும் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சின்ன வயசில் அம்மா கேரக்டர் பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். அதை இவங்க பண்ணியிருக்காங்க. இவங்க நடிக்க ஒரு முக்கிய காரணமே குட்டி பத்மினி அவர்கள் தான். 1997 சிங்கப்பூரில் அவங்க ஒரு சீரியலை எடுத்திருக்காங்க. 50% அங்கே, 50% இங்கே இந்தியாலையும் எடுத்திருக்காங்க. அதனால தான் இவங்க இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்காங்க. அந்த சீரியலில் 3 ஹீரோயின்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சீரியலை தெரிஞ்சிருக்கும். சமீபத்தில் கூட குட்டி பத்மினி அவர்கள் அந்த சீரியலை பற்றின ஸ்டோரியை சொல்லியிருப்பாங்க. இந்த சீரியலில் ரஞ்சிதா அவர்கள் மட்டும் இல்லாமல் ஜெமினி கணேசன் இப்படி நிறைய பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு சீரியல் தான் ரொம்ப பிடிச்சிருக்கான், சினிமா சுத்தமாக பிடிக்கல. அதுக்கு காரணம் சீரியல்லேருந்து நம்ம சினிமா போகிறோம் அப்படின்னா அங்கே நிறைய ரோல் வந்து முக்கியமான ரோலாக இருக்காது. அங்கே
போனால் ஏதோ தானோ தான் ஏதாவது ஒரு ரோலில் தான் கொடுப்பாங்க. ஒரு மதிப்பும் இருக்காது, ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். அது இல்லாத இடத்துல நான் நடிக்கவே மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவு இவங்க எடுத்ததுனால சினிமாவுக்கு போகக்கூடாதுன்னு இருந்தாங்களாம். ஆனால் அதையும் தாண்டி இவங்களுக்கு இவங்களுடைய திறமைக்கும் இவங்களுடைய நடிப்புக்கும் ரொம்பவே முக்கியமான கதாபாத்திரம் கிடைச்சதுனால இவங்க ஒரு படத்துலையும் நடிச்சிருக்காங்க. இவங்க சிங்கப்பூர்லேயும் நடிச்சிருக்காங்க. இப்போவும் அவங்க அங்கே நடிச்சிட்டு தான் இருக்காங்க. இங்கே தான் இவங்க பிரேக் விட்டுட்டாங்க. சிங்கப்பூரில் இவங்களை மறக்க முடியாத ஒரு தருணம் அப்படின்னா ஒரு கவிதைக்கான ஒரு ஷோவாங்க. அந்த கவிதையில் வர ஒரு கேரக்டராக இவங்க நடிச்சிருக்காங்க. அதில் கிளே ஃபுல்லாக இவங்களுடைய மேக்கப்பே கிளேயால் தான் போட்டிருக்காங்க. அதில் ஃபுல்லாக ஒயிட் பெயிண்டாங்க. இந்த ஒரு கெட்டப்போட இவங்க மொட்டை வெயிலில் இருந்து நடிச்சு கொடுத்தாங்களாம். அதை இவங்களுடைய கெரியரில் மறக்கவே முடியாதாம். அந்த ரோலுக்காக இவங்களுக்கு அவார்டும் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பேர் கிளாமர் பற்றி கேட்குறாங்க. எனக்கு கிளாமரில் நடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா எனக்கு திறமை இருக்குது. என்னுடைய நடிப்புக்குன்னு எந்த கதை கிடைக்குதோ எந்த ரோல் கிடைக்குதோ நான் நடிப்பேன். ஆனால் அதையும் தாண்டி நடிக்கிறவங்க அவங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் நடிக்கிறாங்க. அதை பற்றி நான் எதையும் பேச விரும்பல அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ராதா அவர்கள்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். ஏன்னா ராதா அவர்கள் ஒரு ரோல் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த கேரக்டராகவே மாறிடுவாங்களாம். அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் இருந்து அவங்களுடைய அந்த நடிப்பு திறமையாக இருக்கட்டும் எல்லாமே அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை அப்படியே தருவாங்களாம். சொல்லப்போனால் அவங்களுடைய டெடிகேஷன் லெவல் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதனால தான் இவங்க எடுக்கிற ஒவ்வொரு ரோலையுமே அந்த அளவுக்கு ஆப்டாக எடுத்து நடிக்கிறாங்களாம். இவங்க கோலங்கள் சீரியலில் பார்த்திங்கன்னா 3 சிஸ்டர்ஸில் ஒரு சிஸ்டராக நடிச்சிருப்பாங்க. தேவியானி அவர்களுக்கு தேவியானியோடைய தங்கச்சியாக நடிச்சிருப்பாங்க. அந்த சீரியல்லையும் ரொம்பவே போல்டான கேரக்டர் தான். சொல்லப்போனால் அந்த சீரியலில் ஏன் இவங்க விட்டு போனாங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு திரும்ப இவங்க அந்த சீரியலை தூக்கி விட்டாங்கன்னே சொல்லலாம். ஆமாங்க, இவங்க 5 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது இவங்க இந்த சீரியலை விட்டு வந்திருக்காங்க. ஆனால் அந்த சீரியலில் அந்த ரோலை மாற்றினதும் நிறைய பேர் இல்லை அவங்க தான் வேணும் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருந்தாங்களாம். அதனாலே இவங்க கிட்ட தேவியானி அவர்கள், சத்யா பிரியா அவர்கள், அந்த சீரியலுடைய டைரக்டர் திருச்செல்வம் அவர்கள் இப்படி எல்லாருமே ஃபோன் பண்ணி கெஞ்சிருக்காங்க. இப்படி கெஞ்சினதுனால மட்டும்தான் 3 மாத கை குழந்தைய விட்டுட்டு இவங்க அப்பா இவங்களுடைய கணவருடைய சப்போர்ட்டில் இவங்க திரும்பவும் இந்தியாவுக்கு நடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் கிடைச்சா நான் திரும்ப இந்தியாவுக்கு வர தயார். ஆனால் இப்போவும் நிறைய பேர் நீங்கள் மொட்டை தலையாக இருந்தாலும் பரவாயில்ல வாங்க சின்ன சின்ன ரோல் தரோம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ரோல் எனக்கு எதுவுமே தேவையில்லை. ஒரு ஸ்ட்ராங்கான ரோல் கிடைக்கணும், அப்போ தான் நான் நடிப்பேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் நடிக்கும் போது ரொம்ப நிறைய எபிசோட்லாம் கிடையாதாம். ஒரு 40லேருந்து 42 எபிசோட்லாம் இருக்குமாம். பிரதான விழா அப்படின்ற ஒரு விழா 2021 நடந்திருக்கு. அதில் மோஸ்ட் பாப்புலர் ஃபீமேல் ஆக்ட்ரஸ் அண்ட் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ்க்கான 2 அவார்டை இவங்க வாங்கியிருக்காங்க. இவங்க சிங்கப்பூரில் அதாவது சின்ன வயசுலேருந்து இவங்க எழுதின அந்த கதைகளை வச்சு ஒரு நரேட்டராக அங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. டிவி ஷோஸில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 ப்ராஜெக்ட் அங்கேயே பண்ணியிருக்காங்க. ஆனால் ஓவராலாக இங்கேயும் சேர்த்து 30 ப்ராஜெக்ட் இவங்க பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய மகள் இவங்கள மாதிரியாங்க, அப்படியே இவங்களை பார்த்து காப்பி அடிப்பாங்களாம். இவங்களுடைய கணவரை பற்றி சொல்லியே ஆகணும். இவங்களுடைய கணவர் நேம் குரு. அவர் ஃபீல்டில் ஏதாவது அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருடைய கனவுக்காக இவங்க ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அண்ட் இவங்களுடைய மகள் ஆக்டிங், மியூசிக், ஸ்விம்மிங் தெரியும், கராத்தே, இப்படி எல்லாமே அதாவது தற்காப்பு கலையிலேருந்து இப்போ அவங்க தனித்து நிற்கிற அளவுக்கு எல்லா திறமைகளையுமே 17 வயசுக்குள்ளே வளர்த்துக்கிட்டாங்களாம். இவங்களுக்கு இங்கே சஞ்சு, ஸ்ரீ, அப்சர் இவங்க எல்லாருமே க்ளோஸ் ஃப்ரெண்டாக. அவங்களுக்குலாம் குழந்தை பிறந்திருக்குன்னு தெரிஞ்சதுமே சிங்கப்பூர்லேருந்து இவங்க இந்தியாவுக்கு கிளம்பி போய் பார்த்துட்டுலாம் வந்தாங்களாம். அந்த அளவுக்கு நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் இப்போ வரைக்கும் அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து இவங்களுக்கு இருக்க தான் செய்யுது. அனந்த் கண்ணன் அவர்கள் இவங்களுக்கு அண்ணன் மாதிரியா. கிட்டத்தட்ட 18 வயசுலேருந்து அவர் தெரியுமாம். அவருடைய மரணம் இவங்களால ஏற்றுக்கவே முடியலையாம். அவருடைய மனைவி கிட்ட இவங்களால பேசவே முடியலையாங்க. இப்போ வரைக்கும் அவருடைய மரணத்திலிருந்து மீளாத துயரத்தில் தான் இருக்காங்க. இவங்க எந்த அளவுக்கு போல்டுனா என்ன நடந்தாலும் அதை பார்த்துக்கலாம், இந்த அளவுக்கு தான் அவங்க போல்டாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய கம்பேக்காக இங்கே எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இவங்களுக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.